என்னங்க அமைப்பே இல்லீங்களா? அவங்க வந்து பெங்களூர்ல இருந்து வெளிவந்த உடனே சில முயற்சிகள் செஞ்சிருந்தா, அப்ப வந்து அவங்களுக்கு நிலைமை சாதகமா இருந்துச்சு. வெளியில வராங்க. மிகப்பெரிய ஒரு வரவேற்போட, பெரிய அளவுக்கு ஒரு ப்ரொசஷனா வந்து பல மணி நேரம் டிராவல் பண்ணி சென்னைக்கு வரும்போது, நேரா வந்து அவங்க ஜெயலலிதா அம்மா சமாதிக்கு போயிருக்கணும். அது பூட்டி வச்சிருந்தாங்க. கூட்டம் உடைப்புன்னு சொல்லியிருக்கணும். அப்படி ஒரு ரிபலா இருந்தா மட்டும் தாங்க அரசியல் ஈடுபடும். அண்ணாமலை மேல 1000 குற்றச்சாட்டு சொன்னாலும், அவர் வந்து பேசப்படுகிறவரா இருக்கார்ல. ரிபல். அதிரடியா பேசணும். பொதுவா எல்லாத்துலயும் அப்படிதான். ஆனா அந்த இடத்துல அவங்க மென்மையா இருந்தாங்க. அது போக நான் வந்து வாக்கு அரசியல்ல இருந்து விலகி நிக்கிறேன்னு ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. எப்ப அந்த அறிக்கை வந்துச்சோ அப்பவுமே ஒரு அரசியல் ரீதியாக வந்து அவங்களுக்கு பின்னடைவு ஏற்படும். அது பிறகு எந்த அமைப்புமே இல்ல. இத்தனை வருஷம் ஆயிப்போச்சு. அவங்க அதிமுக விட்டு போய் 2017 அவங்க பெங்களூர் சிறைக்கு போகும்போது 7 வருஷம் ஆச்சு. 7 வருஷத்துல அதிமுகவை கைப்பற்றுதல் இதெல்லாம் வந்து நடக்கிற காரியம். அது போக டிடிவி தனி கட்சி ஆரம்பிச்சு தனி சின்னம் 5 வருஷம் ஆச்சு. பல தேர்தல்ல போட்டி போட்டாச்சு. சில தேர்தல்ல கட்சிக்காரங்க ஜெயிச்சிருக்காங்க. சில தேர்தல்ல வெற்றி வாய்ப்பு இழந்திருக்காங்க. வாட் இட் இஸ் அவர் தனி கட்சி. ஒரு ஓட்டு வங்கி வச்சிருக்காரு. கீழ்மட்டத்துல நிர்வாகிகள் இருக்காங்க. சின்னதோ பெருசோ தனி கட்சி. அப்ப இங்க என்னவா வருவாங்க? வெறுமனே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அனுப்பி விட்டா ஃபில் அப் பண்ணிட்டு யார் வருவா? எப்படி அமைப்ப கிரியேட் பண்ணுவாங்க?